ஸோ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சோர்ஸ் சோர்ஸும் ஸ்ட்ராட்டஜியும் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அதை வந்து ஒரே வீடியோவா போட்டுடுறேன். ஸோ சோர்சஸ் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணனோ அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பெட்டரா வேற ஏதாவது சோர்ஸ் இருக்குன்னா நீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து பிகினருக்கு ரிப்பீட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு போறேன். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் என்ன ஃபாலோ பண்றேன், இதுக்கப்புறமும் பண்ண போறேன். சரிங்களா? அதை நான் வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது பெட்டர் ஸ்ட்ராட்டஜி இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இதை போட்டு குழப்பிக்க தேவையில்ல. இது வந்து முழுக்க முழுக்க பேசிக்கா இருக்கவங்க, எதுவுமே இப்ப ஸ்ட்ராட்டஜியே இல்லாதவங்க, அவங்களுக்குலாம் இது மேபி யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு கோர்ஸ். இப்போ தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா சோர்சஸ் வந்து கம்மி. சரிங்களா? தமிழ்ல நீங்க போகணும்னா நீங்க வந்து சந்துரு மேக்ஸ் தான் போகணும். இல்லைன்னா நீங்க வெரண்டா ரேட்ஸ்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்க வெரண்டா ரேட்ஸ் நோட்ஸ் இருக்கும். மற்றபடி எனக்கு வந்து மேக்ஸ் எக்ஸ்டென்டிவா கவர் பண்றவங்க யாருமே எனக்கு தெரியல என் நாலேஜ் அது எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சது சந்துரு மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெரண்டா ரேஸ் வந்து நான் யூடியூப் பார்த்ததில்ல, மேபி அவங்க நேரில் கொடுக்கலாம் நோட்ஸ். ஸோ சந்துரு மேக்ஸ் நீங்க ஆல்ரெடி சந்துரு மேக்ஸ்ல வந்து கோர்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா சந்துரு மேக்ஸை பாருங்க, ஃபுல்லா பாருங்க. இப்போ சந்துரு மேக்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சந்துரு மேக்ஸ் மட்டும் பத்தல. சரிங்களா? ஒரு சில பேர் வந்து சந்துரு மேக்ஸ்லயே படிச்சு கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனா வந்து எனக்கு வந்து சந்துரு மேக்ஸ் பத்தல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் இயர் டயர் 2க்கு வந்து நான் வந்து ஆர்பி ஓட கோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாமே வந்துடும் அதில், மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ். ஏன்னா எனக்கு மேக்ஸ் தான் மெயினாக தேவை. ஆனால் நான் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து என்னன்னா எனக்கு பேசிக்காக என்ன லேக் ஆச்சுன்னா, சந்திர மேக்ஸில் சந்திர மேக்ஸில் வந்து மனோஜ் சார் தானே எடுத்தாரு நான் பார்க்கும்போது. மனோஜ் சார் வந்து எடுப்பாரு. ஒரு சில சம்லாம் வந்து எப்படி அவர் ஷார்ட்கட் போட்டாருன்னு சொல்ல மாட்டாரு. எப்படி சொல்றாருன்னா, டைரக்டா எப்படி சொல்றாருன்னா, இதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் போடுவேன்னா போட்டுடலாம். ஆனா கொஸ்டினை லைட்டா ட்விஸ்ட் வச்சு வந்துட்டா நமக்கு அந்த ஷார்ட்கட்டை எப்போ யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும், எதனால யூஸ் பண்றோம், இதெல்லாம் தெரியாம நம்ம வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றது, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அங்கதான் நம்ம வந்து லேக் ஆகும். சரிங்களா? இப்போ நான் ஆர்பிஐல படிக்கும் போது என்ன டிஃபர் ஆச்சுன்னா, ஆர்பிஐல வந்து சுபம் சார் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அதோட மெத்தட், பேசிக் மெத்தட், அதுக்கப்புறம் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ உங்களுக்கு அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். எப்படி சொல்றது, நல்லா கத்துப்பீங்க பேசிக்க. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்குல்ல, அல்ஜிப்ரா ஃபார்முலா அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் 2ab, அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இதை வந்து இது எப்படி வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு சார், சிவம் சார். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றாருட்டு. ஜாமெட்ரியோட ஒரு ஐடென்டிட்டியுமே எப்படி வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த டென்த்லாம் நம்ம போடுவோம்ல, டிக்னாமெட்ரி ப்ரூவ் ரைட் ஹேண்ட் சைடு, அதுக்கப்புறம் ஜாமெட்ரியில வந்து பித்தாகரஸ் பித்தாகரஸ் தியரம்ன்ட்டு ஒரு தியரமே எழுதுவோம்ல. இந்த மாதிரி ஒரு சம்முக்குமே அவர் வந்து ஜாமெட்ரியில வந்து ஒரு பெரிய ரூல்ஸ் ஐடென்டிட்டி அதெல்லாம் எல்லாமே எழுதுவாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிளியர் ஆயிடும். அதுதான் வந்து எனக்கு என்னமோ சந்துரு மேக்ஸ்ல லேக் ஆன மாதிரி இருந்தது. மேபி ஒரு சில பேருக்கு அட்வான்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு புரியலாம். பட் பேசிக்கா நம்ம இருக்கோம் பாத்தீங்களா, நமக்கு வந்து அதை வந்து புரிஞ்சிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மனோஜ் சார் நல்லா எடுப்பாரு, அதுல எந்த குறையும் கிடையாது. நான் மனோஜ் சார் கிட்ட தான் இன்னைக்கு தான் படிச்சேன். எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷனல் கொடுத்ததே அவர் தான். ஆனா வந்து என்னன்னா, அது எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க மாட்டாரு. டக்கு டக்குன்னு போயிடுவாரு. ஒரு டைப் முடிக்கிறாருன்னா டக்குன்னு அடுத்த டைப் போயிடுவாரு. ஜாமெட்ரிலாம் பாத்தீங்கன்னா ஐடென்டி, ஒரு சம்முக்கு ஒரு ஐடென்டிட்டி வரும், நமக்கு குழம்பிடும். பட் ஆர்பிஇ, நான் ஆர்பிஇ மட்டும் சொல்லல, நான் ககன்னையும் சொல்றேன், ஆர்பிஇ, ஈவன் இவங்க 3 பேரையும் நான் பார்த்திருக்கேன். ஒரு ஆர்கனைஸ்டா போவாங்க. ஒரு டைப் இருக்கா அந்த டைப்பை ஃபுல்லா முடிப்பாங்க. இப்ப ஆர்பிஐல நான் என்ன ஒரு பிளஸ்னா, ஒரே மெத்தடு நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாரு. ஸோ நமக்கு லிமிட்டடா நம்ம மெத்தட்ஸை வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா சமயம் அதிலேயே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் வாங்குங்க. இந்த ககனு, ஆர்பிஇ, புட்டேஸ்லாம் வந்து
ஹிந்தியில தான் எடுப்பாங்க. ஆஹ் இங்கிலீஷ்ல வந்து வார்த்தையே வராது. ஹிந்தியில தான் இருக்கும். உங்களுக்கு ஹிந்தி புரியுதுன்னா பெட்டர், நீங்க வந்து தமிழ் போகாதீங்க, ஹிந்தி ஹிந்தி சேனல்ஸே போயிடுங்க. உங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சந்திர மேக்ஸ்ல உங்களுக்கு பேசிக் முடிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகல, உங்களுக்கு இங்கேயே புரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. கான்செப்ட் கிளியர் ஆகலனா நீங்க வந்து ஆர்பியோட மேக்ஸ் கோர்ஸ் இருக்கும் துரோணாச்சாரியா, அது பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல ப்ரோ என்னால வந்து முடியாது அப்படின்னீங்கன்னா ககன் சார் வந்து யூடியூப்லயே எல்லாமே போட்டிருப்பாரு, எல்லாமே போடுறாரு. இப்ப இப்ப ஆர்பி சுபம் சாருமே நம்பர் சிஸ்டம் இப்போ 3.1 அப்டேட் பண்ணியிருக்காரு யூடியூப்லயே. ஸோ அது இதுக்கப்புறம் தான் வரும் வீடியோஸ்லாம், அது டீம் இல்ல. ஸோ ககன் சார் வந்து வீடியோஸ் நல்லாவே போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஈவன் புட்டேஷ் சாருமே எல்லா வீடியோவுமே வந்து ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. சரிங்களா? நீங்க எது வேணாலும் பாருங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா அந்த கான்செப்ட் போய் பாருங்க, கிளியர் ஆயிடும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல வந்து கான்செப்ட் கிளியர் ஆயிட்டாலே, அதாவது என்னன்னா பேசிக்கா உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுனாலே நீங்க வந்து நிறைய சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒரு கோர்ஸை வாங்குங்க, அதை முடிங்க. நான் என்னென்ன சொல்லணும் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அஹ், சீக்கிரமாலாம் வந்து டக்கு டக்குன்னு மேக்ஸ் வந்துடாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சில பேருக்கு சீக்கிரமா வரும், நல்லா படிக்கிறவங்களுக்கு. ஒரு சில பேர் வந்து இப்ப நான்லாம் வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டு, எனக்கு வந்து மேக்ஸ் வந்து இனிஷியலா வந்து டஃபா தான் இருந்தது. ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் நான் பொறுமையா இம்ப்ரூவ் பண்ணேன். ஆர்பிஐல அந்த கான்செப்ட் கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு மேக்ஸ். உங்களுக்கும் அந்த கான்செப்ட் கிளாரிட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிடும். நான் அதுதான் போட்டிருக்கேன். கான்செப்ட் கிளாரிட்டி தான் மெயின். ஃபவுண்டேஷனல் ஸ்ட்ரென்த் இருந்தாதான் உங்களால எல்லாமே, அந்த பேசிக் கிளாரிட்டியை வச்சு எந்த டாபிக் கொடுத்தாலும் நீங்க போட்டுடலாம். சப்போஸ் நீங்க ரிப்பீட்டர்ஸா இருக்கீங்கன்னா டெய்லி ஒரு செக்ஷனல் மார்க் அட்டன் பண்ணுங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை நோட்ஸ் எடுத்து வைக்கிறது அத்த டெஸ்ட்ல வந்து மிஸ் பண்ணாம போட்டுருங்க. சரி, இவ்வளவுதாங்க மேக்ஸுக்கு. அடுத்து வந்து இங்கிலீஷ் போலாம். இங்கிலீஷ்ல என்னன்னா பிகினரா இருந்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் கிராமர் வந்து ஏதாவது ஒரு சேனல். இப்ப தமிழுக்கு இங்கிலீஷ்ல, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து தமிழ்ல 2 சேனல் இருக்கு, சந்துரு மேக்ஸ். நான் சந்துரு மேக்ஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. சந்துரு மேக்ஸ் தான் நான் இனிஷியலா பர்ச்சேஸ் பண்ணேன். பட் எனக்கு லாஸ்ட் இயர் டயர் 2ல வந்து டிஎஸ்பின்னு ஒரு ஆப் இருக்கு, நம்ம யூடியூப்லயே, தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்ன்ட்டு. அவங்க வந்து இங்கிலீஷ் நல்லா எடுப்பாரு, லோகேஷ் சார்ன்ட்டு. அவர் இங்கிலீஷ் சூப்பரா எடுப்பாரு. நீங்க வந்து இங்கிலீஷ் தனியா, இப்ப நீங்க வந்து மேக்ஸுக்கு தனியா வாங்கிட்டீங்க, இங்கிலீஷ் தனியா வாங்கணும்னா அவரது வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா? இங்கிலீஷ்க்கு இப்ப எவ்வளவுன்னு தெரியல ரேட்டு. ரேட்டு கம்மியா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா நீத்து சிங்க படிங்க. நீத்து சிங் புக் இருக்கும் கிராமருக்குன்ட்டு. சந்திர மேக்ஸ்ல பேசிக் முடிக்கிறீங்களா, சந்திர மேக்ஸ் வச்சிருக்கீங்களா, பேசிக் முடிங்க. பேசிக் முடிச்சுட்டு நீத்து சிங்க படிங்க. நீத்து சிங்க படிச்சுட்டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்ல வந்து யூடியூப் சேனல், அதாவது அந்த யூடியூப் சேனல்ல இப்ப ரீசெண்டா எடிபிடி பேட்டர்ன் இருக்குல்ல, அதை வந்து ரூல்ஸா வந்து ஒரு 100 ரூல்ஸ் போட்டிருப்பாரு. ஒரு 14 ஹவர்ஸ் கிட்ட இருக்கும் லைவ். 2 பார்ட்டா போட்டிருப்பாரு ரீசெண்டா. கிராமர் மேரத்தான்ட்டு, டிஎஸ்சி கிராமர் மேரத்தான் போட்டீங்கன்னா வரும். 2 பார்ட்டா போட்டிருப்பாரு. அந்த 2 பார்ட் பாருங்க, செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அதுதான் யூஸ் ஆச்சு, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே டெய்லி ஒரு செக்ஷனல் மார்க் போட ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அதாவது கிராமர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிராமர் முடிக்கப்பே நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு 50 சினானிம்ஸ், இடியம்ஸ், ஓடபிள்யூஸ் இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. எதுலனா பிளாக் புக் நிறைய பேர் கேட்பீங்க. பிளாக் புக்ல வந்து பேக் பிளாக் புக்கையும் வந்து இவர் கவர் பண்ணியிருப்பாரு. இந்த ஆர்பிஐல வந்து பிடிஎஃப் இருக்கும். ஆர்பி சேனல் போனீங்கன்னா அதுலயே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்பாரு. நீங்க போய் சர்ச் பட்டன் கொடுத்துட்டு ஒகேப்ஷன் டைப் பண்ணீங்கன்னா ஃபுல்லா வரும். ஒகேப்ஸ் இருக்கும், அதாவது சினானிம்ஸ் இருக்கும், ஓடபிள்யூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ப்ரிபோசிஷன், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப் எல்லாமே இருக்கும், அவர் போட்டிருப்பாரு. அதுல வந்து நீங்க எல்லாத்தையும் எடுத்து டெய்லி ஒரு 100 வேர்டு, இல்ல ஒரு சாரி ஒரு 50 வேர்டு. சரிங்களா? ஒரு 50 வேர்ட் டெய்லி படிச்சிருங்க. எது சினானிம்ஸ், இடியம்ஸ், ஓடிபிள்யூஸ். 25 வேர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரிபோசிஷன், ஃப்ரேசல் வேர்ட்ஸ். இப்போ நீங்க வந்து டேட் விட்டுட்டாங்க, எக்ஸாம் டேட் விட்டுட்டாங்க அப்படின்னா 100 வேர்ட்ஸா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இனிஷியல்லாம் படிக்கும்போது ஒரு சில வேர்ட்லாம் புரியாது. சுத்தமா உங்களுக்கு மனப்பாடமே ஆகல அந்த மாதிரி வேர்ட்லாம் வந்து ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க அது அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு புரியாத மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல, போயிட்டு கிளிக் பண்ணிட்டு வர போறீங்க ஆன்சரை. அதனால உங்களுக்கு எப்படி புரியுமோ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒன்று ரீட் பண்ணுங்க. சரிங்களா? அது எதா வேணாலும் இருக்கலாங்க. ரீடிங் வந்து எப்படி சொல்றது, இப்ப இப்ப நான் வந்து எப்படின்னா வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து ஒரு
ஏதாவது ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஓடும். அஹ் ஏதாவது ஒரு சீரியஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு எல்லா நாளும் சரிங்களா. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா மேட்ச் பார்ப்பேன். மேட்ச் பார்க்கும்போது எனக்கு வந்து கிரெக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும் கிரிக்கெட்ல, இல்லைன்னா கிரிக் பஸ் இருக்கும். இது ரெண்டுத்துல போயிட்டு நான் வந்து இந்த கமெண்ட்ரியை படிப்பேன். ஸோ அந்த கமெண்ட்ரி படிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும் சரிங்களா. அந்த வேர்ட்ஸ் தெரியாம இருக்கும்போது அதெல்லாம் நீங்க வந்து மீனிங் சர்ச் பண்ணுங்க. இப்ப நான் மீனிங் சர்ச் பண்ணுவேன், பண்ணி கத்துப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல கூட நீங்க ரீட் பண்ணுங்க சரிங்களா. நீங்க ஆர்டிக்கல் தான் ரீட் பண்ணணும், போரிங் ஆர்டிக்கல் தான் ரீட் பண்ணணும். நீங்க நிறைய பேர் வந்து எடிட்டோரியல் வந்து லேர்ன் பண்றாங்க. ஆமா, எடிட்டோரியல் வந்து எடிட்டோரியல்ல நிறைய நியூ வேர்ட்ஸ் இருக்கும். அதை ரீட் அதுதான் சோர்ஸே. ஆனா நீங்க வந்து எடிட்டோரியல் போர் அடிக்குது அப்படின்னா நான் சொன்னதை செய்யுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்து படிங்க. காமிக்கா, அனிமேவா, எதோ எது பிடிக்குமோ எடுத்து படிங்க சரிங்களா. டெய்லி ரீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரீடிங்ல நிறைய கத்துப்பீங்க. ரீடிங் பண்ண 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 ஒரு சில எரர் ஸ்பாட்லாம் நீங்க ரீட் பண்ணும் போதே தப்ப கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இது வந்து நான் சொல்றது ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் வரும் ஈஸியாவே. இப்ப எனக்குலாம் வந்து பேசிக்கா இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங். நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன். ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணது தான் சரிங்களா. அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒர்க்ஆப்ஸ் படிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து பேசேஜ் புரியும். பேசேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு 10 வேர்டு புரியல அதுல ஃபர்ஸ்ட் லைன்லயே அப்படின்னா உங்களுக்கு பேசேஜ் படிக்கவே தோணாது. ஸோ வந்து நீங்க வந்து ஒர்க்ஆப்ஸை படிங்க. ஒர்க்ஆப்ஸ் தான் மெயின். ஒர்க்ஆப்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பேசேஜ் படிக்கும் போது அந்த வேர்ட் ஸ்டஃபா இருந்தா கூட அந்த மீனிங் புரியும். உங்களுக்கு அந்த மீனிங் புரிஞ்சிட்டாலே பாதி பேசேஜ் ஓவர். லாஸ்ட் டெஸ்டும் அதே தான் சரிங்களா. ஸோ வந்து இங்கிலீஷ்க்கு வந்து இவ்வளவுதான். ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே இல்லைங்க. டெய்லி வந்து மெயின்ஸ் மார்க் போடுங்க. 45 கொஸ்டின்ஸ். அதுலயே 3 பேசேஜ் வந்துடும், ஒரு கிளாஸ் டெஸ்ட் வந்துடும், 2 3 PQRS வந்துடும் சரிங்களா. அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா டெய்லி 9 மணிக்கு வந்து சாங்டம் இங்கிலீஷ்ன்ட்டு வந்து ஒரு சேனல் இருக்கு டெலகிராம்ல. அந்த சேனல் சர்ச் பண்ணுங்க. டெய்லி 9 o'clock வந்து மார்க் போடுறாங்க சரிங்களா, குவிஸ் மாதிரி. அது என்னன்னா அவங்களுக்கு வந்து பிடிஎஃபாவும் இருக்கும், HTML ஃபார்மேட்லயும் இருக்கும், மார்க் ஃபார்மேட்லயும் இருக்கும் சரிங்களா. அவனே கொடுத்துட்றான். அதுல வந்து ஒரு 22 கொஸ்டின் இருக்கும். என்னன்னா வந்து கிளாஸ் டெஸ்ட், PQRS, பேசேஜ், இது மூணுமே டெய்லி கொடுக்குறான் சரிங்களா. அப்போ உங்களுக்கு வந்து அந்த டெய்லி போடும்போது டெஸ்டா போடும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும். நானுமே வந்து இதை வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து டெய்லி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி போடலான்னு தான் இருக்கேன். ஒரு ஐடியா இருக்கு, பட் எப்படின்னு தெரியல. அது பார்க்கணும் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இங்கிலீஷ்க்கு இவ்வளவுதாங்க. இங்கிலீஷ்க்கு இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ரீசனிங்க்கெல்லாம் வந்து நீங்க செப்பரேட்டா கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் வச்சிருந்தீங்க சந்திர மேக்கல் அப்படின்னா அதுலயே பாத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க. யூடியூப் சேனல்ல நீங்க சர்ச் பண்ணாலே அதுல நிறைய வீடியோ வருங்க. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து சர்ச் பண்ணுங்க, நிறைய வீடியோ வரும். அவ்வளவுதான். சப்போஸ் டாபிக் தெரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க கோர்ஸ் வாங்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டர்ஸ். அந்த ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து டயர் டூவும் டயர் ஒன்னும் செக்ஷனல் மார்க் போடுங்க. ஏன்னா இப்போ டயர் 1லேயே வந்துச்சு உங்களுக்கு அனலிட்டிக்கல் ரீசனிங்லாம். ஸோ டயர் 1 போடவே நீங்க நிறைய கத்துப்பீங்க. அனலிட்டிக்கல் ரீசனிங்ல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க சரிங்களா. அது வந்து ஒரு 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 சப் டாபிக் இருக்கும்ல அனலிட்டிக்கல் ரீசனிங்ல. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இன்ஃபரன்ஸ், அசம்ஷன், இது எல்லாமே எதுல டிஃபர் ஆகுதுன்னு பார்த்து நீங்க படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. நான் வந்து அனலிட்டிக்கல் ரீசனிங் வந்து எப்படின்னு பாக்குறேன். இல்ல நான் கூட அப்லோட் பண்றேன் வீடியோ அனலிட்டிக்கல் ரீசனிங்க்கு சரிங்களா. அடுத்து வந்து ஜிஎஸ். ஜிஎஸ் தாங்க. ஜிஎஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு போயிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு வாட்டி படிச்சாலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதை. ஸோ அது வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்கு. இப்போ நீங்க வந்து 2026க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களால என்சிஆர்டி தொட முடியாது. சப்போஸ் நீங்க 2027க்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா என்சிஆர்டி படிங்க சரிங்களா. என்சிஆர்டில வந்து உங்களுக்கு கம்பைல்டா வேணும்னா ரிப்பீட்டர்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும் டெலிகிராம்ல. அந்த ரிப்பீட்டர்ஸ் சேனல்ல வந்து உங்களுக்கு வந்து கம்பைல்டா கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்சிஆர்டில இருந்து நோட்ஸ் எடுத்து ஓகேங்களா. அது படிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு டைம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபேட்மேன் வந்து போதும். ஃபேட்மேனை படிங்க, ஃபேட்மேனை ரிவைஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஜிஎஸ்க்கு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இண்டோலோகஸ் மந்த்லி பிடிஎஃப் இருக்கும். மந்த்லி கம்பைலேஷன் படிங்க, அது போதும். மந்த்லி கம்பைலேஷன்ல வந்து எப்படி சொல்றது, அதாவது இப்போ 2026க்கு வந்து 2025யும் படிச்சுக்கோங்க, இந்த ஜான் டு ஜூனும் படிச்சுக்கோங்க. ஆனா மெயினா இந்த ஜான் டு ஜூன் தான் மெயின். அதுல இருந்தா மோஸ்ட் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் வரும்.
2025 இருந்து கொஞ்சம் வரலாம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா 2025 இப்பயே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 2026 வந்து வர அப்கமிங்ல பாத்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? ரிப்பீட்டர்ஸ்க்கு அதுதான். மேல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதை ரிவைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான். சோர்சஸ் வந்து இவ்வளவுதாங்க. நான் வந்து சோர்சஸ் சொன்னேன். ஸ்ட்ராட்டஜியுமே அப்படியே சொல்லிட்டேன். பட் சோர்சஸ் இவ்வளவுதான். நீங்க ஒருத்தர் கேட்டிருந்தாரு நார்த் இந்தியன்ஸோட எப்படி கம்பீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. தமிழ்ல உண்மையிலே கம்மியா தாங்க இருக்கு சோர்ஸ், நான் பார்த்த வரைக்கும். அதனாலதான் நிறைய பேர் வந்து தமிழ் ஆளுங்களே வந்து நார்த் இந்தியன்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அங்க வந்து நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியும். இப்ப நம்ம நம்ம ஊர்ல இருந்து கிராக் பண்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம வேகன்சிஸை ஃபில் பண்றதே நார்த் இந்தியன்ஸ் தான். நம்ம ஊர்ல இருந்து கிராக் பண்றவங்களும் கம்மி. கிராக் பண்ணிட்டு வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. கோர்ஸ்லாம் கோர்ஸ் எடுக்க மாட்டாங்க செல்ஃப். ஏன்னா அது வந்து ஆஃபீஸ் ரூல்ஸ் அதெல்லாம் இருக்கும். இருக்கிறது ஒரே ஆப் தான், சந்துரு மேக்ஸ் தான் மெயினா இருக்கு. இல்லைன்னா வேறண்டா ரேஸ், இது ரெண்டு தான் போவாங்க மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணணும் அதை தான் இதுல போட்டிருக்கேங்க. எந்த சேனலையும் ப்ரொமோட் பண்ணல. எல்லா சேனலையும் தான் நான் போட்டிருக்கேன். எதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். சரி, அடுத்து வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜி. இது என்னன்னா இது எதுக்குன்னா இது ஸ்ட்ராட்டஜியா என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணேன், லைக் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஒரு பிகினரா இருந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஃபாலோ பண்ணேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமலே நம்மளால வந்து எப்படி சொல்றது, அஹ், நமக்கு ஒரு சில டாபிக் எல்லாம் தெரியலன்னா அதுல அப்ரோச்சே போக முடியாது நம்மளால. ஸோ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோம்னா, சிலபஸ்னா ஜிஎஸ் வந்து போயிட்டே தாங்க இருக்கும். மேக்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் சிலபஸ். அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்த டாபிக் மறந்துருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, பர்சன்டேஜ் எடுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா பர்சன்டேஜை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 2 நாளைக்கு பர்சன்டேஜ் மட்டும் பாக்குறீங்க, ஒரு 1 வீக் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா டைம் இருக்காது. ஏன்னா 2026 பக்கத்திலேயே வருது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு சில டாபிக்லாம் வந்து கிளப்டா இருக்கும். இப்ப இதுல இதுல ஒரு சில கொஸ்டின் இதோட லிங்க் ஆயிருக்கும், அந்த மாதிரி லிங்க் ஆயிருக்கும். அந்த மாதிரி டாபிக்லாம் வந்து ஒண்ணா படிச்சிருங்க, ஒரே வாரத்துல முடிச்சிருங்க. இப்போ பர்சன்டேஜ், ரேஷியோ, மிக்சர், பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்லிங்க்டா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மிக்சரை வந்து நீங்க தனியா கூட எடுத்துக்கலாம். பர்சன்டேஜ், ரேஷியோ, பார்ட்னர்ஷிப் ஒரு டாபிக், மிக்சரையும் ஆவரேஜையும் ஒரு டாபிக்கா எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு டாபிக்கா எடுத்து படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டாபிக் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா, ஏதாவது பிஒய்க்கு புக் எடுங்க, சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இல்ல நீங்க சந்துரு மேக்ஸ் வச்சிருக்கீங்களா, சந்துரு மேக்ஸ்லயே அவர் சால்வ் பண்றாருல, அந்த சம்லாம் நீங்க தனியா எடுத்து சால்வ் பண்ணுங்க மறுபடியும் பிடிஎஃப் எடுத்து. அஹ் இல்ல நீங்க வேற ஏதாவது சோர்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல இல்ல ககன் பிரதாப் நிறைய பிடிஎஃப் எல்லாம் போடுவாரு, அந்த பிடிஎஃப் வந்து சால்வ் பண்ணுங்க. இப்ப ரீசெண்டா ககன் பிரதாப் வந்து பர்சன்டேஜ் அது எல்லாமே போட்டு வராரு. எதுலன்னா பண்டிட்ஸ் குரூப்ல இருக்கும். பண்டிட்ஸ் குரூப்ல வந்து போட்டிருக்காங்க ககன் பிரதாப் பிடிஎஃப் டார்கெட் கொடுத்து பிடிஎஃப் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பிடிஎஃப் எடுத்து கூட சால்வ் பண்ணுங்க. நான் சால்வ் பண்ணேன் இனிஷியலா. பர்சன்டேஜ் ஒரு டூ 2 செட்டு கொடுத்திருந்தாரு. அது ரெண்டுமே யூனிக்கான கொஸ்டின், நல்லா இருந்தது. அது சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? என்னன்னா அதுதான், கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கு, கான்செப்ட் கிளாரிட்டி வந்துடுச்சு ஒரு டாபிக்ல அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து எந்த மாதிரி கேட்டாலும் நீங்க போட்டுடலாம். அது நீங்க அப்பதான் பாக்குறீங்க, அந்த எக்ஸாமால தான் பாக்குறீங்க, அப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கூட நீங்களே போட்டுடலாம். பேசிக் கான்செப்ட் கிளாரிட்டி வந்துடுச்சு அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்களே கூட உருவாக்கிடலாம். சரிங்களா? போட 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 உங்களுக்கே ஈக்குவேஷன் எல்லாம் ஃபார்ம் பண்ண வந்துடும். நீங்க யோசிப்பீங்க, எப்படிதான் இவங்க எல்லாம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போடுறாங்க நமக்கு வரலையே அப்படின்ட்டு. இனிஷியலா நானும் அப்படிதான் யோசிச்சேன். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதுல இவ்வளவுதான் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எவ்வளோ இது இருக்கு, ப்ராஃபிட், லாஸ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட். ஸோ இந்த நாலை சுத்தி 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 தான் அவன் கேட்பானே கொஸ்டின். சரிங்களா? இந்த நாலுக்குள்ள என்ன ரிலேஷன், இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ் இன்டூ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் வந்து செல்லிங் பிரைஸ். இப்போ இது ரெண்டுமே செல்லிங் பிரைஸ்ல, அப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாம். காஸ்ட் பிரைஸ் இன்டூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் இன்டூ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, திருப்பி 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 ஒன் இன்வெர்ஸா அப்படி இப்படின்னு தான் கேட்டுட்டு இருப்பாங்க.
இந்த மாதிரி தான் எல்லா டாபிக்ஸ்லயும் வரும் சரிங்களா. மாத்தி 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 தான் கேட்பாங்க, ஒரே இதை மாத்தி 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 கேட்பாங்க. ஸோ அதை நீங்க பார்த்துட்டாலே போட்டுடலாம். அதே மாதிரி ஷார்ட் கட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் கட்ஸ் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல போகும்போது அந்த ஷார்ட் கட்டை வந்து ஈஸியா போட முடியும் உங்களால. அவன் எப்படி மாத்தி கேட்டாலும் சரி உங்களால போட்டுற முடியும். ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டியும் அந்த ஷார்ட் கட்ஸும் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ மேக்ஸுக்கு இவ்வளவுதாங்க. அரித்மெட்டிக்கை ஃபர்ஸ்ட், அரித்மெட்டிக் டாபிக் ஃபர்ஸ்ட் முடிச்ச உடனே செக்ஷனல் போட ஸ்டார்ட் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் கம்மியா தான் வரும் அட்டம்ப்ட், ஏன்னா அட்வான்ஸ் படிக்காதனால. அட்வான்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க, அட்வான்ஸும் வந்துடும். டைம் இருக்கு, எப்படியோ ஒரு 90 டேஸ் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு 90 டேஸ்ல கவர் பண்ணிடலாம் எல்லாமே. மேக்ஸ் டெய்லி டெய்லி என்ன பண்ணுங்க, ஒரு 8 ஹவர்ஸ் மினிமம் படிக்கணும்பா. அது வந்து கன்ஃபார்ம், அதை நீங்க வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ் படிக்கணும். 8 ஹவர்ஸ் படிக்கணும்னா 8 ஹவர் நான் முன்னாடி உட்காருவேன், 8 ஹவர் முடிஞ்சோடனே போயிடுவேன், அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு டாபிக் டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த டாபிக்கை முடிக்கணும். எப்படின்னா மேக்ஸ் மட்டும் முடிக்கணும் அப்படின்னு இருக்காதீங்க. மேக்ஸ் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே முடியாது. மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜிஎஸ் நாலுத்தையுமே கிளப் பண்ணி பாருங்க. இப்போ எப்படி அதையே எப்படி பாருங்கன்னா, இப்ப மார்னிங் ஏஞ்ச உடனே ஜிஎஸ் படிங்க சரிங்களா. மார்னிங் ஏஞ்சோடனே ஜிஎஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஏறும் மார்னிங் டைம்ல சரிங்களா. இல்ல ஒரு சில பேர் கம்ஃபர்டபுளா நைட்ல படிப்பாங்க, நைட் படிக்கிறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு எப்படியோ பாத்துக்கோங்க. நான் வந்து மார்னிங் ப்ரிஃபர் பண்ணுவேன். மார்னிங் இருந்தீங்கன்னா மார்னிங் ஜிஎஸ் படிங்க. மார்னிங் ஜிஎஸ் படிச்ச உடனே என்ன பண்ணுங்க, ரீசனிங் போங்க சரிங்களா. ஜிஎஸ் படிச்சோடனே ரீசனிங், ரீசனிங் போகும்போது உங்களுக்கு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். எப்படி சொல்றது, ஃபுல்லா தியரட்டிக்கலா நல்ல மைண்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்க வந்து இங்கிலீஷ் ஒர்க்காஸ் மைண்ட்ல போனோம்னா முடியாது. ஸோ அதனால வந்து ரீசனிங் சால்வ் பண்ணுங்க. ரீசனிங் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் போங்க. இங்கிலீஷ் போறீங்களா, இங்கிலீஷ் முடிச்சுட்டு மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு தியரி, ஒரு சம் சால்விங், இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆல்டர்னேட்டிவா. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா படிக்க தோணும். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ் நான் சொன்ன மாதிரி தான், நீட் டு சிங் படிங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்ல அந்த கிராமர் மேரத்தான் பாருங்க. ஒர்க்ஆப்ஸ் வந்து ஆர்பிஐல பாத்துருங்க. டெய்லி ரீடிங், அந்த சாங்டம் இங்கிலீஷ்னு இருக்கும் ஒரு குரூப் டெலகிராம்ல, சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதுல டெய்லி வந்து மார்க் விடுறாங்க. அதுல வந்து உங்களுக்கு அதுலயே வந்துடும் ரீடிங். பேசேஜ் ரெண்டு வந்துடும், கிளாஸ் டெஸ்ட் ஒன்று வந்துடும், பிக்யூஆர்எஸ் ரெண்டு, ஒரு 3 கிட்ட வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் டயர் டூக்கு. டயர் ஒன்லயே இப்போ கேட்பாங்கல்ல. ஸோ உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். நீங்க இந்த ரீடிங்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும். ரீசனிங் அதான், டெய்லி ஒரு மார்க் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த லீஸ்ட் லேர்ன்ட் டாபிக்ஸ்னு இருக்கும். கேலண்டர், கிளாக்கு, கவுண்டிங் ஃபிகர்ஸ் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிப்போம். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா அப்கமிங் எக்ஸாம்ல அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏன்னா எம்டிஎஸ்ல வந்து கிளாக் கேட்டாங்க. ஸோ அது சிஜிஎல்ல கேட்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க நடுவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கேட்டுக்கலாம். இந்த டாபிக்லாம் கேட்டாங்கன்னு சொல்றாங்க யாராவது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டே போட்டாங்கன்னா அங்க போய் நீங்க மாட்டிக்க கூடாது. ஸோ கிளாக்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. மத்தவங்க பார்க்காத நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தானே. கிளாக்ன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய வரும். கிளாக் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ரீசனிங் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நல்ல டெய்லி வந்து பிவைக்கு சால்வ் பண்ணுங்க. ரயில்வேஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், சிஜிஎல் கொஸ்டின்ஸுமே இருக்கும். அதை சால்வ் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஜிஎஸ். ஜிஎஸ் வந்து அதுதான், ஃபேட் மேனு இல்லைன்னா உங்க சோர்ஸ் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை படிங்க. ஜிஎஸ் படிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா வந்து ஜிஎஸ் அப்படியே படிச்சு மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெமானிக்ஸ், நெமானிக்ஸ்னா என்ன தெரியல, லைக் எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுப்போம். லைக் ஏதாவது ஒரு கதை மாதிரி, அந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுப்போம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது பேர் தான் நெமானிக்ஸ். அப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களால ரீடைன் பண்ண முடியாது எக்ஸாம். சரிங்களா. இப்ப நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா நானும் இதை பண்ணணும் சரிங்களா. அதனால தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா ஜிஎஸ்ல நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணணும்னு வச்சிருக்கேன். அதனால நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். இது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு கிடையாது, நானும் இதை பண்ணணும் சரிங்களா ஜிஎஸ்ல. மற்றபடி அவ்வளவுதான், நான் சொன்னதுதான். இது எல்லாமே எழுதியிருக்கேன் சரிங்களா. சும்மா என்னோட இதுக்கு, நான் இங்க வந்து வீடியோ பண்ணும்போது டக்குன்னு முடிக்க கூடாதுன்ட்டு நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் இதெல்லாம். ஸோ வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கூட வச்சுக்கோங்க பொறுமையா. நான் பொறுமையா தள்ளுறேன். நான் சொல்லியிருப்பேன், இதுல எழுதுனதான் சொல்லியிருப்பேன். ஏதாவது சொல்லாத ஏதாவது எழுதியிருக்கேனா அப்படின்னா ஏதோ பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதாங்க. ஸ்ட்ராட்டஜி சோர்சஸ் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்.
ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல வேற ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னால முடிஞ்சதை நான் வந்து வீடியோவா அப்கமிங் டேஸ்ல வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ.